ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். டேட்டா அனலிஸ்ட்ங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கோடிங் ஜாப். அதையும் தாண்டி ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் விஷுவல் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற புரிதல் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா டேட்டா அனலிஸ்ட்ங்கிறவங்க இதையும் தாண்டி நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான ஒர்க்ஸ் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தேவையான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுல எந்த டேட்டா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கோ அதுக்கான வேலிடேஷன், மேனுவலான வேலிடேஷன் வாங்குவாங்க. ஸோ ஒரு மேனுவல் வேலிடேஷனுக்கு அப்புறமா அந்த டேட்டா பிசினஸ் ரெக்யர்மெண்ட்க்கு தேவையான ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட அலைன் பண்றது தான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டோடைய ஒரு ஒர்க்கா இருக்கு. இது ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நான் படிக்கணும், ஒரு டேட்டாவை வந்து வேலிடேட் ஆகணும், அது எந்த டேட்டா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்டுக்கான பேசிக் டூல்ஸ் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னா, பவர் பிஐ, எஸ்கியூஎல், ஜிரா, பைத்தான் இந்த மாதிரியான சில பேசிக்கான டூல்ஸும் வந்து டேட்டா அனலிஸ்டா இருக்கிறவங்க லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ டேட்டா அனலிஸ்ட்க்கு தேவையான இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கான ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிளா ஈஸியா சொல்லிக் கொடுக்குற வகையில நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் வந்து ஜாயின் பண்றேன், எனக்கு இது வந்து குவாலிட்டியா இருக்குமா அப்படின்ற ஃபியர்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து 10+ இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறாங்க. ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிட்டிலுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. இப்போ நீங்க வந்து ஒரு மார்க்கெட்ல வேற ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா நீங்களே செல்ஃப் லேர்னிங்ல ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா, தியரிட்டிக்கலா நீங்க எல்லாருமே வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, தியரிட்டிக்கலா எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம எங்க லேக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கல் லேர்னிங்ல தான் நம்ம லேக் ஆகும். ஆனா நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அந்த ஒரு ஃபியருமே தேவையில்லை. ஏன்னா நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே வந்து நிறைய பிராக்டிக்கலான விஷயங்கள்லயுமே உங்களை வந்து லேர்ன் பண்ண வைப்பாங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மே உங்களுக்கு எங்க கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒரு ஐடி கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா அனலிஸ்டுக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வருமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லேர்னிங் பீரியட்லயே கொடுத்து உங்களுக்கு அதுல ட்ரெயின் பண்ண வைப்பாங்க. சோ அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற பேசிஸ்ல உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நான் டேட்டா அனலிஸ்ட் ஆகுறேன், நான் டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறேன், படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு ஜாப்க்கான கேரண்டி இருக்கா அப்படின்ற ஃபியரும் உங்களுக்கு வரும். நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ட்ரீமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், நம்மளுடைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய லேர்னிங் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இதையும் தாண்டி ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகுறதுல எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, இல்ல ஏதாச்சும் இன்னும் அடிஷனலான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுங்க.